இன்று ரயில்வே துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு அவர்களை சந்தித்தேன். என்னுடைய தொகுதி தருமபுரியில் மொரப்பூர் தருமபுரி ரயில் இணைப்பு சம்பந்தமாக இந்த சந்திப்பு நடந்தது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த இணைப்பு வேண்டும் என்று தருமபுரி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் அரங்க வேலு அவர்கள் இங்கே என்னுடன் இருக்கின்றார். அவர் இருந்த நேரத்திலே இந்த திட்டத்தை அனுமதி கொடுத்து அப்பொழுது மாநில அரசு 50 விழுக்காடு நிதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அப்பொழுது திமுக அரசு அதை கொடுக்காமல் மறுத்ததால் அந்த திட்டம் தொடங்கவில்லை. இப்பொழுது மீண்டும் மத்திய அமைச்சரை சந்தித்து இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று, இது என்னுடைய 3வது சந்திப்பு, நிச்சயமாக நான் செய்கின்றேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார். இது இல்லாமல் மற்ற ரயில்வே அதிகாரிகளிடம் நான் பேசியிருக்கின்றேன். தொடர்ந்து இதை நிச்சயமாக செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். பட்ஜெட் செஷன் முன்னால நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பத்தி பேசுறீங்க. 5-6 ப்ராஜெக்ட் தமிழ்நாடு திட்டங்கள் இந்த சந்திப்பு வந்து தருமபுரி மொரப்பூர் சந்திப்பு. பரவலாக பொதுவாக மற்ற திட்டங்கள் பற்றி பேசினேன். அவர்கள் மாநில அரசிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டம் கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு கம்பெனி ஏதோ சொல்லிட்டு இருக்கார் அவர். அது மாதிரி ஒரு தொடங்க இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். அது தொடங்கினால் மற்ற திட்டங்கள் எல்லாம் அது கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ மதுக்கடைகளோட நேரம் வந்து குறைச்சிருக்காங்க, 2 மணிலேருந்து 10 மணிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட மெயின் மோட்டோ வந்து மது விலக்கு அப்படின்றது. இது ஒரு இதை குறித்து ஒரு கருத்து. அதாவது மதுக்கடைகளை நேரத்தை குறைப்பது வந்து இதற்கு தீர்வாகாது. மதுக்கடைகளை மூட வேண்டும். இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதே போன்று இந்தியாவிலே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. காரணம் அது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் அது. இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கும் காரணம் அது. இந்தியாவிலே அதிக பெண்களை எதிர்த்து பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு முழு காரணம் அது. இருந்தாலும் கூட அதுக்கு முதற்படியா இப்போ நேரத்தை வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுவுமே படிப்படியாக தான் கொண்டு போகணுன்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளோ காலமாக விட்டு 4 ஆண்டுகளாக ஆட்சி செய்து மக்களை நாசப்படுத்தி இளைஞர்களை மதுக்கு அடிமையாக செய்து இந்த மதுவை திணித்து தேர்தல் நேரத்தில் வந்து இப்பொழுது நாங்கள் ஏதோ ஒரு சில மணி நேரங்களை குறைக்கின்றோம் என்று மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இது மக்கள் இதில் ஏமாற மாட்டார்கள். இந்த அறிவிப்பால் ஏமாற மாட்டோம். அவருக்கு அதாவது மனம் இருந்தால், மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஒட்டுமொத்தமாக பூரண மது விலக்கை கொண்டு வந்திருப்பார். நிச்சயமா அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? 4 ஆண்டுகளாக எந்த திட்டமும் நிறைவேறவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டிலே 4 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கின்றார்கள். சுதந்திரத்திலிருந்து 2011 வரை இந்த 65 ஆண்டுகளில் மொத்த தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் கோடி. 2011 இன்றைக்கு வரை மொத்தம் கடன் 2 லட்சம் கோடி. ஆக இந்த 4 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி கூடுதலாக கடன் பெற்று என்ன திட்டமும் நடைபெறவில்லை. எங்கேயோ தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு ரோடோ பிரிட்ஜோ கட்டடமோ எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. அது கொள்ளையடித்து சுரண்டி கொள்ளையடித்து மக்களுக்கு இந்த இலவசங்கள் தேவையில்லை இலவசங்கள்லாம் கொடுத்துட்டு அதை இருக்காங்க. அதனால் இதுவும் ஒரு அடுத்தது ஒரு ஏமாற்று தான் இதெல்லாம். அதனால் இது அறிவிப்புகள்லாம் என்ன அறிவித்தாலும் இது வந்து தேர்தலை முன்னிட்டு அறிவிப்புகள். நம்ம அந்த அம்மாவை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அறிவிப்பாங்க, தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் அந்த அறிவிப்பை திரும்ப பெறுவார்கள். இந்த ஆர்கே நகர தொகுதியில் பாரதிய ஜனதாவோ தேமுதிகவோ போட்டியிட்டால் பாமக நிச்சயமாக ஆதரவளிக்கும். எங்களுடைய முடிவை தெளிவாக சொல்லிட்டு இருக்கின்றோம். இடைத்தேர்தலுக்கு
எதிரான கொள்கையை எடுத்திருக்கின்றோம். இடைத்தேர்தல் தேவையில்லாத ஒன்று. இடைத்தேர்தலில் நேரம், காலம், பொருள் அனைத்தையும் அதாவது இது வீணாக செலவு செய்து தேவையில்லாத ஒன்று. பொதுவாக ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அங்கே இடைத்தேர்தலில் அந்த கட்சி சம்பந்தமாக இன்னொருத்தருக்கு அங்கே நியமனம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை மாற்ற வேண்டும். இந்த இடைத்தேர்தலிலே ஆளும் கட்சியில் உள்ள அத்துணை அமைச்சர்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலை. இன்னும் அடுத்த ஒரு மாதம் ஒட்டுமொத்த நிர்வாகமும் அங்கே சென்று வீடு வீடாக சென்று பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து ஒரு ஜனநாயகத்தை நாசப்படுத்துகின்ற ஒரு செயல் இது. இது இல்லாமல் திருமங்கலம் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், ஸ்ரீரங்கம் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், ஆர்கே நகர் ஃபார்முலா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய். இதுதான் ஃபார்முலா. அதனால மேலும் எங்களுடைய நிலைப்பாடு யாருக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இது மூன்றாவது முறையாக நீங்கள் அப்படி இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. ஸோ வாட் வில் பி யுவர் ஃபாலோ? 4வது முறையாக அவங்க சந்திப்பேன். ஏன்னா இது நடக்கின்ற வரை, இந்த மொரப்பூர் தேயிலை திட்டம் அனுமதிக்கின்ற வரை வரைக்கும் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருப்பேன். அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுப்போம். அவ்வளவுதான். மேகிக்கு பல்வேறு மாநிலங்கள் தடை வச்சுட்டு வராங்க. உடல்நலத்துக்கு கேள்வி இந்த விஷயத்தை தமிழக அரசு மத்திய என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? தமிழக அரசு இந்த விஷயத்தில் மெத்தனமாக இருக்கின்றார்கள். இது குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தமாக, இளைஞர்கள் சம்பந்தமாக ஒரு செயல் இது. அந்த மேகியில் மட்டும் கிடையாது, பல மற்ற நூடுல்ஸ்லேயும் தான் இருக்குது. அதில் அந்த MSG மோனோசோடியம் குளூட்டமேட் மற்றும் அங்கே அந்த லெட் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் பிறகு உப்பு அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு உடல் பருமன் அதிகப்படுத்துகின்ற, உடல் சீர்கேடுகள் நடக்கின்ற ஒரு செயல் இது. இதில் மத்திய அரசும் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உணவுப் பொருட்கள் அத்தனையும் அது பரிசோதனை செய்து அதில் இருக்கின்ற தீமை பொருட்கள் எல்லாம் பரிசோதனை செய்து இருக்கிறதா என்று அதையெல்லாம் தடை செய்ய வேண்டும். தமிழக அரசு மேகியை உடனடியாக தடை செய்ய வேண்டும். மேகி மட்டும் கிடையாது, மேகி நூடுல்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற பொருட்கள் எல்லாம், உணவுப் பொருட்கள் எல்லாம் அதை பரிசோதனை செய்து அது என்னென்ன தீமைகள் இருக்கோ அதை தடை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நிலைப்பாடு. புதிய அணை கட்டுவதற்காக அந்த என்விரான்மெண்ட் இம்பாக்ட் ஸ்டடி பண்றதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு அனுமதி மத்திய அரசு இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம், முல்லை பெரியார் ஒப்பந்தம் 999 ஆண்டுகள் ஒப்பந்தம் இருக்கிறது. அதில்லாமல் சமீபத்தில் தான் உச்சநீதிமன்றம் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பிலே முல்லை பெரியார் அணை வலிமையான அணை, அதில் 136 அடியிலிருந்து 142 அடிக்கு அந்த நீர் கொள்முதல் அதிகப்படுத்தலாம் என்று மிகச்சிறந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. பிறகு இன்னும் ஒரு சில காலங்களில் 152 அடியாக உயர்த்தலாம் என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்திலே புதிய அணை கட்டுவதற்கு தேவை கிடையாது. ஆக இது ஒரு குழப்பம் வரும். இரு மாநில பிரச்சனை, இரு மாநிலங்களுக்குள் உறவுகள் மோசமாக வரும். ஆக இதெல்லாம் மத்திய அரசு பரிசீலனை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு அரசியலுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது. இது இரு மாநிலங்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வரும். ஏன்னா கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனை போன்று இதுவும் வரும். தமிழ்நாட்டில் மேகதாது பிரச்சனை, இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை மட்டும் கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இருக்குது. அதே போன்ற சூழலில் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இந்த முல்லை பெரியாரில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு தமிழக அரசு எதுவும் செய்யறது கிடையாது. அதான பிரச்சனையே. தமிழ்நாட்டு அதான் மேகதாட்டுக்கும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அங்கே கர்நாடகா அவங்க 25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களுடைய சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, அறிக்கைகள் கொடுத்துட்ருக்காங்க. முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பாட்டியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை மறுத்து மத்திய அரசு எதுவும் செய்யலை. அப்போ இதே போன்று முல்லை பெரியாருக்கு அங்கே என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டடிக்கு அனுமதி கொடுத்தது இது நாங்கள் கண்டிக்கின்றோம். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று.
உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இது எதுவுமே தேவையில்லை. இது விஷயமா யாரையும் பார்த்து வலியுறுத்தி நிச்சயமாக இது சம்பந்தமாக இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் சென்னைக்கு சென்று அதெல்லாம் நாம் போயிட்டு இது சம்பந்தமாக பிரதமருக்கு கடிதம் எழுதி, ஆனால் இது நான் ஒரு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுத ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அரசியல் கட்சிகளும் சேர்ந்து அரசாங்கமும் சேர்ந்து தான் செய்யணும். ஏன்னா இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, இது சொந்த பிரச்சனை கிடையாது. முல்லை பெரியார் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள். இதெல்லாம் அத்துணை கட்சிகளும் சேர வேண்டும். சார், இது முக்கிய பிரச்சனை அப்படிங்கிறதால அத்தனை கட்சிகளையும் நீங்கள் ஒன்று திரட்டி கொண்டு பிரதமரை போய் சந்திப்பீர்களா? எனக்கு வந்தாருன்னா எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதில் என்னென்னா, ஆளும் கட்சி முதலமைச்சர் தலைமையில் அத்துணை கட்சிகளும் சேர்ந்து பிரதமரை சந்தித்தால்தான் அதற்கு அழுத்தம் வலிமையாக இருக்கும். இது என்னுடைய தொடர்ந்து நிலைப்பாடு. இதில் அரசியல் பார்க்கக்கூடாது, கௌரவமும் பார்க்கக்கூடாது, ஈகோ பார்க்கக்கூடாது. இல்லை, தமிழ்நாடு பிரச்சனை எல்லாமே இப்போது கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை என்றால் அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்கிறார்கள். கேரளாவில் அதே தான் ஒன்றா சேர்ந்துகிறார்கள். ஆந்திராவில், தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்கிறார்கள். ஒரு 10 கட்சிகள் சேர்ந்து வந்தாங்க. இல்லை, அது அரசியலுக்காக செஞ்சது. அதெல்லாம் இன்னும் 4 ஆண்டுகளாக ஒருத்தர் அமைதியாக இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார். தேர்தல் நேரத்தில் திருப்பி வீழ்த்தி கொண்டு அது ஏதோ அது ஒரு நகைச்சுவையாக இருந்தது. நான் இல்லை, அப்போ நீங்களாம் பார்த்துருங்க. நீங்கள் ஒரு பத்திரிகைகள் சந்திப்பு தென் மாவட்டங்களில் பாமக வலுப்படுத்தணும் வருகின்ற 2016 தேர்தல் சொல்லியிருக்கா. ஆனால் உடனடியாக அதுக்கு தொல் திருமாவளவன் என்ன ரியாக்ஷன் காட்டியிருந்தாங்கன்னா, ஜாதி அடிப்படையை தான் பாமக வளர்ந்துருக்கு. வர 2016 தேர்தலில் அவங்க அதை தான் திணிக்க விரும்புகிறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களோட நிச்சயமாக கிடையாது, அது தவறான கருத்து. அது அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் 50 ஆண்டு காலம் திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்று வேண்டும், நல்ல ஒரு மாற்றம், புதிய மாற்றம், வித்தியாசமான ஒரு ஆட்சி வேண்டும், நேர்மையான நாணயமான ஆட்சி வேண்டும் என்று மக்கள் மனதில் இருக்கிறது. இதையெல்லாம் கொடுப்பது பாட்டாளி முயற்சி தான். இந்த கருத்து மக்களிடம் சென்று இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாத திருமாவளவன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது எடுபட போகிறது கிடையாது. நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த மக்கள் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்குள்ளே குறிக்கிடாதீங்க. எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எங்களுடைய நிலைப்பாட்டில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நான் சந்திக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் மனதில் 50 ஆண்டு காலம் ஒரு நீடித்த காலம். திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம், எங்களுக்கு நல்ல ஒரு இளைய முதலமைச்சர் வேண்டும், நல்ல படித்தவர் வேண்டும், நல்ல மாற்றங்கள் கொண்டு வரவர் வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எங்களால் கொடுக்க முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம், நல்ல ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அதிக முக்கியத்துவம் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, வேளாண்மை, தொழில், இதற்கெல்லாம் அதிக கவனம், முதலீடு இதில் தான் செய்வோம். தேவையில்லாத இலவசங்களை நாங்கள் கொடுக்க போக மாட்டோம். இந்த தேவையில்லாத இந்த மிக்சி, கிரைண்டி, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் நாங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த நிதியை நாங்கள் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வேளாண்மை இதில் நாங்கள் முதலீடு செய்து நல்ல வளர்ச்சியாக டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி நாங்கள் திட்டங்கள் கொண்டு வருவோம். ஆரோக்கியமான அரசியல் நாங்கள் செய்வோம். ஆக இதெல்லாம் ஒரு மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். மத்தியில் இருக்கிறது அதை முடிச்சுட்டேன் நான். மாநிலத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடு வேறு நிலைப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கின்றோம். திமுக, அண்ணா திமுகவை தவிர வேறு யார் வேண்டுமானாலும் எங்களுடன் வரலாம். அப்படின்றா அதுக்கு மாற்றா இப்போதைக்கு பெருசாக இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அப்போ அதுலேயும் பெருசாக இருக்கிறது ஒன்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? நீங்கள் அதில் அதாவது போன தேர்தல் இது தேசிய தேர்தலுக்காக நாங்கள் ஒன்றாக சேர்ந்தோம். ஒரு தேசிய தேர்தல், மத்தியில் பிரதமர், நல்ல பிரதமர் அவர் வேண்டும் சேர்ந்தோம் எல்லாம். இது மாநில தேர்தல். மாநில தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் இப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் பிஜேபியும் தனித்தனியாக போட்டிட்டார்கள். மத்தியில் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றார்கள். அதே நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில். பாமக தலைமையில் புதிய அணி உருவாக்கப்படுமா? அதாவது நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், திமுக, அண்ணா திமுக தவிர வேறு யார் வேணுமோ எங்களுடன் வரலாம். ஆனால் நாங்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய பலம் வந்தால் நாங்கள் மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் எங்களுடைய பலம் இருக்கிறது, மக்கள் இருக்கின்றார்கள், தொண்டர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு தைரியம் இருக்கிறது. தனியாக அந்த கூட்டணி யாரும் வர பட்சத்தில் பாமக தான் தலைமை இருக்குமா? இல்லை, இன்றைக்கி அது இப்படி தான் நிலைப்பாடு இருக்கு. போன 2014 நவம்பர் மாதம் எங்கள் கட்சி தலைமை பொதுக்குழு கூடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பாமக தலைமையிலே மாற்று அணி,
ஆக ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு பாமக தலைமையிலே மாற்று அணி இது தொடரும், யார் வேண்டாமல் வரலாம். அதனால் எங்களுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த கட்சியும் தெளிவாக இல்லை. எந்த ஆளும் கட்சியாலும் சரி, ஆண்ட கட்சியாலும் சரி, எதிர்கட்சி எப்படி யார் இருந்தாலும் சரி, யாருக்கும் தெளிவில்லை. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், தைரியமாக இருக்கின்றோம், நம்பிக்கையாக இருக்கின்றோம், மக்களை அணுகி இருக்கின்றோம். எங்களுடைய கொள்கையெல்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று மக்களிடம் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் மக்களை சந்தித்திருக்கின்றோம்.